ஹலோ மக்களே, வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல் போட்டு செய்கிற அவல் சுண்டல் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் வெள்ளை சுண்டல், கருப்பு பீன்ஸ், ப்ரௌன் சுண்டல், பச்சை வேர்க்கடலை எல்லாமே ஒரு கப் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் ஒன்ஸ் வாஷ் பண்ணி இப்போ குக்கரில் இந்த எல்லா சுண்டலையும் ஆட் பண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்தி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் வெள்ளை அவலும் 1 கப் சிகப்பு அவலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 கப்பும் சிகப்பு அவலே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இது 1 கப் அது 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் ஊற வைங்க. 3 மினிட்ஸ் கழிச்சு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்து பாருங்க, நல்லா உதிரி உதிரியா இருக்கும். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நான் சேர்த்திக்கிறேன். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி அது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணி இப்போ வேக வச்ச சுண்டலையும் இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அவளையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க ஸ்லோ ஃப்ளேமில். 10 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அவல் சுண்டல் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி போடலான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.